நான் உங்கள் இசை. மணி ஒரு சின்ன ஒரு ஒர்க்குக்காக வெளியில் போயிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க இல்லை, நான் தான் வீடியோ எடுக்கிறேன். எனக்கு இந்த பதிவு ஏன் திரும்பாங்க போடணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொருத்தங்களை பற்றியும் நான் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இப்போ நான் யாரை பற்றி போட போகிறேன் அப்படின்னா என்னுடைய அப்பா பற்றி நான் போட போகிறேன். எதுக்கு என் அப்பா பற்றி இந்த நிமிஷம் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு முக்கியமான நாள் ஃபாதர்ஸ் டே. அந்த ஃபாதர்ஸ் டேக்கும் என் அப்பாவுக்கும் என்ன ஒரு சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் தான் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் எல்லாமே நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ என் லைஃப்பில் நடந்த நல்லது கெட்டது சந்தோஷம் துக்கம் எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் நான் வந்து இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு வருஷமும் என் அப்பாவுக்கு அப்பா ஹாப்பி ஃபாதர்ஸ் டேப்பான்னு சொல்லுவேன் சின்ன பிள்ளையிலேருந்து. ஆனால் இப்போ ஒரு கடந்த ஒரு 3 வருஷமாக என் அப்பாவுக்கு நான் ஃபாதர்ஸ் டே விஷஸ் சொல்ல முடியல. ஏன் தெரியுமா? ஏன்னா என் அப்பா வந்து எங்கள் கூட இல்லைங்க, தவறிட்டாங்க. அது வந்து சொல்ல முடியாதுங்க. அப்பாங்கிற அந்த இத்தனை வருஷமாக நான் பார்த்த அந்த மனுஷன், என் கூட இருந்த எங்கள் அப்பா, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்த அப்பா இன்றைக்கி எங்கள் கூட இல்லை அப்படிங்கும்போது அதை எனக்கு வந்து சொல்லவே முடியாதுங்க. அந்த வழி வந்து அப்பா இல்லாத ஒவ்வொருத்தவங்களுக்கும் கண்டிப்பாக தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, தெரியும். அது எந்த அளவுக்கு தெரியுமாங்க? இத்தனை வருஷம் நம்ம கூட இருந்துட்டாங்கல்ல, அவங்க இல்லாமல் போகும்போது யாராவது ஒருத்தங்க, அதாவது ஒரு அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க வந்து தன் அப்பா கிட்ட வந்து செல்லமாக விளையாடுறதா இருக்கட்டும், அப்பா எனக்கு அந்த பொருள் வாங்கித்தாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்ம பக்கத்தில் நிற்கும்போது என்ன தோணும் தெரியுமாங்க? என்னப்பா நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்களே, இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே, ஏன்பா அவசரப்பட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஏக்கம் வருங்க. அந்த ஏக்கத்தை நான் வந்து அனுபவிச்சிருக்கேங்க. என் அப்பாவுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சுங்க. என்ன தெரியுமா? என் பொண்ணை நான் எப்படியாவது நான் போலீஸ்க்கு படிக்க வைப்பேன் என்று எங்கள் அப்பா சொல்லும். இல்லை, என் தலையை அடமானம் வச்சாவது நான் உன்னை படிக்க வச்சிருவோம்ல, நான் இருப்பனோ இல்லையோல, ஒரு நாள் இல்லை ஒரு பொழுதாவது நீ அந்த போலீஸ் யூனிஃபார்மை போடுவலை அப்படின்னு எங்கள் அப்பா என்னை சொல்லுவாங்கங்க. அந்த வார்த்தை வந்து எனக்கு இங்கே இருக்கிறத தாண்டி மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருச்சு. எங்கள் அப்பா இறந்து போனதுக்கப்புறம் கூட நான் எங்கள் அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு நான் அழலைங்க. எனக்கு தெரியல, நான் அழவே இல்லை. எங்கள் அப்பாவை நான் கட்டி பிடிச்சிட்டு எங்கள் அப்பாட்ட நான் சொன்னேன், அப்பா நான் உங்களை பார்க்குறது இதுதான் கடைசி. நான் இதுக்கப்புறமா நான் இன்னும் உங்களை நான் பார்ப்பேன்னா அந்த யூனிஃபார்மை போட்டுட்டு தான்ப்பா நான் பார்ப்பேன்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு 3 வருஷம் ஆகுதுங்க. தவசம் வச்சுருக்காங்க, 3 வருஷமும் வச்சாங்க. அந்த இடத்துக்கு நான் போய் நான் இன்னும் எங்கள் அப்பாவை நான் பார்க்கல. என்றைக்கு நான் அந்த யூனிஃபார்ம் போடுறனோ அன்னைக்கு தான் எங்கள் அப்பாவை பார்ப்பேன்னு சொல்லி நான் ஒரு வாக்கு எங்கள் அப்பாவுக்கு நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். என்ன மாதிரி எத்தனை பேர் அப்பா இல்லாமல் இருக்கிறவங்க தன்னோட அப்பாவுக்கு நான் இதை செய்வேன்னு சொல்லி இன்னும் அதை வைராக்கியமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்களோ, கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் உங்கள் அப்பாவோட ஆசைகளை நிறைவேற்றுவீங்க. நானும் எங்கள் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் நிறைவேற்றிடுவேன். எனக்கு வந்து என்ன பேசணும்னு தெரிலங்க. ஏன்னா அப்பா பார்த்திங்களா எனக்கு ரொம்பவே சென்டிமெண்ட். எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை, எனக்கு சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் அழுதுறக்கூடாதுன்னு பார்க்குறேங்க, அதனால தான் ஒரு நிமிஷம். ஸோ சாரிங்க, எனக்கு கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இப்போது எங்கள் குடும்பம் வந்து பெரிய குடும்பங்க. எங்கள் அப்பாவோட ஃபேமிலி வந்து பெரியசு. ஸோ அப்படிங்கும்போது பிக் ஃபேமிலிங்கும்போது எங்கள் அப்பானா அக்கா தங்கச்சிமார்கள் அண்ணன்மார்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். சும்மா அவங்க தான் எல்லாமே. அவங்க அப்படிங்கும்போது நாங்கள் பெரிய ஃபேமிலி அப்படி இருந்துச்சு. எங்கள் அப்பா இறந்து போனாங்கங்க. இறந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே எங்களை கண்டுக்கலைங்க. எங்கள் அப்பாவை வடக்க பார்க்க தூக்கிட்டு போனாங்க. அவங்க பாட்டுக்கு வந்து திசையை பார்த்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க எப்படி இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு யாருமே கேட்க வரலங்க. இப்போ தான் புரிஞ்சிச்சு, அந்த ஒரு மனுஷனுக்காக தான் எல்லாருமே எங்களை தேடி இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாங்கன்னா எல்லாருமே போயிட்டாங்க. யாருமே இல்லாத அனாதை மாதிரி நாங்கள் ஆயிட்டோங்க. அப்பா வச்சு தான் மதிப்பே இருக்குது, அப்பா வச்சு தான் எல்லாமே இருக்குங்கிற அளவுக்கு இருந்துச்சு. கடைசியில் அப்பாவே எல்லாமே போயிட்டாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் கஷ்டம் தெரியாமல் வளர்ந்தேங்க.
கஷ்டம் தெரியாமலே வளர்ந்தேன். அப்பா என்னைக்கு இந்த உலகத்தை விட்டு போனாங்களோ அன்னையிலேருந்து நான் கஷ்டம்னா என்ன அப்படிங்கிறத உணர்ந்தேங்க. ஒரு நாள் ஒருவேளை சாப்பாடுக்கு கூட இல்லாத அளவுக்கு போன நாள் இருக்குது. நான் காலேஜ் போகும்போது படிப்பை கண்டினியூ பண்ணவா இல்லை டிஸ்கண்டினியூ பண்ணவா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து நான் இருந்த நாட்களும் இருக்குது. நான் அப்படி உட்காந்ததை பார்த்து எங்கள் மேம் கூட கால் பண்ணி ஏன் அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கம்மான்னு கேட்டாங்க. அப்போ நான் சூழ்நிலையை சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நான்